பொதுமக்களுக்கு இது ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால பிப்ரவரி மாசம் சுமார் 114 டன் கொண்ட எடையெல்லாம் வச்சு இதனுடைய லோட் பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ஆய்வு செய்யப்பட்டுதான் இன்னைக்கு இது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஆக இது முற்றிலும் பாதுகாப்பானது. மேல போற வாகனங்களுக்கும் சரி, கீழே டிராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களோ வாகனங்களோ யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. பயப்படவே தேவையில்லை. முழுமையா இது மக்களுடைய பயன்பாட்டுக்காக இவ்வளவு நாளோட நீண்ட நாள் கோரிக்கை 2018 அரசாணை போடப்பட்டாலும் முழுமையா 2021 ஜூன்ல நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலமா பொதுமக்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய நேரம் சிக்கனமாகும். அவங்க குழந்தைங்க ஈரோட்ல போய் படிக்க போனாங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது தவிர தொழில் ரீதியா அவங்க வணிக நோக்கத்துக்கு கூட அங்க போனாலும் இந்த பாலம் மூலமா அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஒவ்வொரு லெவல்லையும் தர கட்டுப்பாடு நிர்ணயம் செய்யப்பட்டதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்திற்கும் மேல இந்த ஒர்க் எடுத்த கான்ட்ராக்டர் 7 வருஷம் இந்த ஒர்க்கை அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் இன்னைக்கு ஏதோ பில்லு வாங்கிட்டு ஓடி போக முடியாது. என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் முழுமையா 7 வருஷம் இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழே அவர் இந்த திட்டத்தையும் முழுமையா ஆய்வு செய்வார். நீங்க சொல்லுங்க சார். Now you can tell. From my observation, actually we are responsible for each and every stage quality control during construction. Our people engage on the site level, each and every that fascia subject to our supervision. After checking only we are allowing them to erect. But I didn't receive any complaint for the quality of this fascia so far. As per my observation, it was not appear before. It is, and there is no possibility to knock down by vehicle even. So I had doubt how it happened. Okay. However, we ensured since right beginning from the design up to the completion of project for the quality and construction line and everything we are responsible. We have done it correctly. That's what I can say. So அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ப்ராஜெக்டோட டிசைன் பண்றதுல இருந்து கரெக்டா அது பொதுமக்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துற வரைக்கும் எல்லா லெவல்லையுமே அவர் தர கட்டுப்பாட்டு நிர்ணயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முழுமையா இது பிப்ரவரி மாசம் அவங்களால கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கப்படுது. அதனால இந்த கட்டை இருக்கிறதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணலாம். அதனால இந்த பில்டிங்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. முழுமையா இது பாதுகாப்பானது. பொதுமக்கள் இதை முழுமையா பயன்படுத்தலாம். எதுக்காக அந்த இது வைக்கிறாங்கன்னு கேக்குறாரு. நீங்க சொல்லுங்க. சோப்பு மெயின்டைன் பண்றதுக்கு அந்த கட்டையை வைப்பாங்க. அது நம்ம விரல வச்சுன்னா நசிக்கணும்னா கட்டையை வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் இன்க்ளைனேஷன் இருக்கணும். அதுக்கோசரம் கட்டையை வைப்பாங்க. கட்டையை வச்சுட்டு எடுத்துடலாம், அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அது தானே கூட மக்கி விழுந்துரும். அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி பெயிண்டிங்க்கும் நாங்கள் எஸ்டிமேட் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க கான்ட்ராக்டர் ஸ்கோப்ல இல்லை. எஸ்டிமேட் அனுப்பிச்சிருக்கோம். மாடல் கூட போட்டிருக்கோம். I didn't observe that kind of crack or broken before, so we have to investigate that one. As per my observation, it is not. It is abnormal broken down. It is not natural. அவர் என்ன சொல்றாரு, அது தன்னால விழல, ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை எடுத்த பிரஷர் கொடுத்ததுனால தான் விழுந்திருக்கு. அது ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்ததுனால தான் விழுந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. நான் தான் வீடியோ எடுத்தேன். ஆதாரமும் இருக்குது. அந்த காங்கிரீட் பேந்து இருக்குது. கையில அந்த ஒரு விரல வச்சு அந்த காங்கிரீட்டை வச்சு இப்படின்னா காங்கிரீட் கீழே விழுது. அப்படின்னா சிமெண்ட்டுடைய உறுதித்தன்மை இல்லை. அப்படிதான் இருக்கும். காங்கிரீட் விழுவாது சார். அது பார்த்தோன்னா அதாவே விழுவல. அது போர்ஸா பண்ணி தான் அந்த கார்னர் வந்திருக்கு. சார் அந்த பீஸ் பேனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கணக்குல இருக்கு. ஒரே ஒரு இதுல மட்டும் லைட்டா அது விழுந்திருக்கு. அது போர்ஸா வச்சு பண்ண மாதிரி தான் இருக்கு. இது விளையாட்டு பொம்மை கிடையாது சார். ஒரு பாலம் கட்டுறது அது 424 கோடியில இவ்வளவு பெரிய பெரிய இன்ஜினியர் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் வச்சு முதல்ல இது ஒரு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எக்ஸ்டர்னல் எய்டட் ப்ராஜெக்ட். அவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா இதுக்கு கிளியரன்ஸோ இல்லனா அந்த டெஸ்டிங் கெப்பாசிட்டி லோட் பியரிங் கெப்பாசிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு வெஹிக்கிள் போயிட்டு தான் இருக்குது. மேல போறவங்களுக்கும் இது பாதுகாப்பானதுதான், கீழே போறவங்களுக்கும் இது பாதுகாப்பானதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.